Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், Preis-Aktion சிவாஜி டெலிகிராம் சேனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எஜுகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. அதில் என்னுடைய வியூஸை மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது நம்மளுடைய வெபினார் குரூப்பில் என்ன நடக்குது அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நம்ம ஃப்ரீ குரூப்பில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இது நம்மளுடைய வெபினார் குரூப் இது. ஸோ இது மார்க்கெட் ஹவர்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம அந்த கொடுக்குறது. கிட்டத்தட்ட 12 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. 12 மணி 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம புட்டை ஷார்ட் பண்ணி நாங்கள் நம்ம ப்ரைஸ் 1:2 1:2.5 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வாய்ஸ் மெசேஜ் பேக் டு பேக் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதனுடைய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி அப்டேட் இந்த சப்போர்ட் லைனை ட்ராப் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸாக இருந்தது. இந்த இதில் பிரேக் அவுட் ஆன இடம் இப்போ இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது, இந்த 25,400 லெவல். ஸோ அதனால் நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள், ஒரு பையிங் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது ஃப்ரெண்ட். வேறு எதுவும் இல்லை, வெரி சிம்பிள் ரீசன் தான். எப்படி நம்ம பண்ணோம், நம்ம டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டைம் ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 10 மினிட் டைமில் சப்போர்ட் எடுத்துச்சு, ரைட்டுங்களா. சரி, சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 EMA இம்பேக்ட்டுங்க தெரிஞ்சதில். ஸோ இந்த இதில் 1 மினிட்ல 200 EMAக்கு இம்பேக்ட் வந்துச்சு. திரும்ப இன்னொரு டைம் சப்போர்ட் எடுத்துச்சு, அகைன் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ பிரேக் அவுட் நடந்தது கன்ஃபர்மேஷன் ஆகும், ப்ரைஸ் எங்கே கன்சல்டேஷன் ஆச்சு. கன்சல்டேஷன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம் 200 EMAக்கு மேலே. ஸோ அழகாக நமக்கு டார்கெட்டை கொடுத்துச்சு இன்றைக்கி, ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல என்ன பண்ணணும், எங்கே பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஏரியா இருக்கிறவெல்லாம் அவங்க எந்த ட்ரேடும் எடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே அவங்களோட வியூன்னா எதுவும் இருந்திருக்காது. ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா இதுக்கே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுவோன்றது தெரியும். அதே மாதிரி இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுது, இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணலான்றது தெரியும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டு அழகாக ஸ்மூத்தாக அந்த எப்படி இம்பேக்ட் ஆகுது பாருங்கள். அந்த 200 EMA ஒரு இம்பேக்ட் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அது புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதில் 200 EMA இது. ஏன்னா ரொம்ப அழகாக வேலை செய்யும் உங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு 200 EMA ரொம்ப அழகாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு 200 EMA பற்றி உங்களுக்கு வேணுமா இருந்தால் 200 EMAன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன், ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சார், இது நடந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் ரன் ஆயிடுச்சு. இப்போது சப்போர்ட் எங்கே சார் எடுக்கும். இப்போ 200 EMA அகைன் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் கேப்பு ரீஃபில் பண்ணுற ஏரியாவும் கிட்ட வந்துடுச்சு. இப்போ சப்போர்ட் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா. இந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். 25,600 பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, அப்போ நம்ம கீழே சப்போர்ட் எடுக்க சொல்ல நம்ம திரும்ப ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை ஈடுபடலாம். அதாவது வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சைடுக்கான பிளான். அப்போ நமக்கு இங்கே சிங்கிள் லெக் கிடச்சிருக்கு. மேபி இன்னொரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் போச்சுன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும். ஸோ அதனால் அகைன் இன்னொரு டைம் வந்தால் கூட உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். இந்த 25,600 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஸோ இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது கேப் ஃபில் ஏரியாவும் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம என்ன பிளான் தான் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸு இது மாதிரி மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளும் பார்க்கலாம். அது நாளை மறுநாள் என்ன நடக்குது நாளைக்கு அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் எவ்ரி புல் பேக்கில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுவேன் நான். உங்களை பண்ணுங்கன்னு சொல்ல வரல, சாரி. நானாக இருந்தால் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுவேன், ரைட்டுங்களா. இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் பாக்ஸ் ரேஞ்ச் போட்டு ஞாபகம் இருக்குங்களா.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் இதுக்கு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து இந்த கேப் ஃப்ரீ ஃபில் ஏரியாவும் முடிச்சிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து மேலே ஹையர் ஐ ஃபார்மேஷன் 200 EMAக்கு மேலே கன்சல்டேஷன் பிரேக் அவுட் எடுத்து பாக்ஸுக்கு மேலே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற வரலும் ப்ரைஸு எவ்ரி நீங்கள் புல் பேக்கில் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்ப ஒரு வேளை பாக்ஸுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும் ப்ரைஸ். அகைன் கொஞ்சமாக கன்சல்டேஷனு திரும்ப வந்து பிரேக் அவுட் அல்லது இந்த பாக்ஸுக்கு வெளியே இருந்தால் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற வரலும் ப்ரைஸு நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தா பெட்டராக இருக்கும். ஓகே, அப்போது இதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் எது சார் அப்படின்னா இந்த 60,800 வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் விட்டு வெளியே போன இடம் தான் வந்து அதுக்கு சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் பண்ணும். இதில் சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் பண்ணும். ஓகே, பேங்க் நிஃப்டியில் அப்போது இந்த 60,800 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அந்த சப்போர்ட் கிட்ட எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். சப்போர்ட் தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் பாக்ஸுக்குள்ளே வந்து ட்ராவல் போகணும். இந்த இடத்துல வந்து பெருசாக மூமெண்டம் கிடைக்காது. ஏன்னா இந்த ரேலியோட சின்ன ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலான்னா சென்செக்ஸில் இன்னும் கொஞ்சம் கேப் ஃபில் ஏரியா பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 200 EMA இங்கே இருக்குது. இது வந்து சப்போர்ட் ஏரியா. இந்த 83,000 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க்கம் ப்ரைஸ் இந்த மிடில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடச்சிது அப்படின்னா அகைன் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் இன்னொரு டைம் மேலே போகிறதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடலாம். ஓகே, மார்க்கெட் இல்லை சார், மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுக்கல, மார்க்கெட் இங்கேயே ட்ராவல் ஆகுது அப்படின்றப்போ ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் தூரத்தை நீங்கள் டார்கெட்டாக வச்சு எக்ஸிட் பண்ணலாம். இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் எவ்ரி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், அடுத்து நம்ம லெவல் போகிறதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறோம், அதுக்கு ஒரு லைக்ஸ், ஹார்ட்ஸ், ஒரு கிளாப்ஸ் கொடுத்தோன்னா நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் வந்துச்சுன்னா இப்போ ஈவினிங் டைமில் குட் ஆயில் ஷேர் பண்ணுறேன், ஒரு நேச்சுரல் கேஸ் வியூ ஷேர் பண்ணுறேன், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா. ஸோ உங்களுடைய நம்ம யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மறக்காமல் ஒரு சின்னதாக மோட்டிவேஷன் கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் நீங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.